இருக்கிறார்கள். உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் தமிழ்நாடு அரசின் ஸ்டார்ட் அப் டிஎன் என்னும் முயற்சியால் பல புத்தொழில் முனைவோருக்கு தொழில் முன்னேற்றத்திற்கான முதலீடும் கிடைத்திருப்பது இதுபற்றி விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. நீலகிரி மாவட்டத்தில் உறைபனிக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் பொங்கலுக்கு ஒரு நாள் மட்டுமே இருப்பதால் சென்னை கோயம்பேட்டில் ஒரே இடத்தில் கரும்பு, மஞ்சள் உள்ளிட்ட பொருட்கள் விற்பனைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் பொருட்களை வாங்க மக்கள் ஆர்வத்துடன் குவிந்தனர். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் தொடர்ந்து பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து வருகிறது. மதுரை மாவட்டம் பாலமேட்டில் இன்னும் சற்று நேரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கவிருக்கிறது. அது பற்றிய பல்வேறு விவரங்களை தருவதற்காக நம்முடைய செய்தியாளர் செல்வகுமார் இணைகிறார். செல்வகுமார், இன்று தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டி பாலமேட்டில் நடைபெற இருக்கிறது. இன்று எவ்வளவு காளைகள் மற்றும் காளையர்கள் கலந்து கொள்ளவிருக்கிறார்கள்? அதற்காக செய்யப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள் என்னென்ன? உங்களுடைய முதற்கட்ட தகவல்கள். பொங்கல் விடுமுறைக்காக